விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன ரெட்டி சமீபத்தில் வார இதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பேசிய கருத்துக்கள் தற்போது பெரும் பேசுபொருளாகி திமுக விசிக இடையே விரிசல் ஏற்படுத்தும் அளவிற்கு வந்துள்ளது. இது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. அப்படி என்ன பேசினார் என்றால், நேற்று சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது திருமாவளவன் ஏன் ஆக முடியாது? வட மாவட்டங்களில் விசிக ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது என பல்வேறு விஷயங்களை பேசி அதிரவிட்டுள்ளார். ஆளும் கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். ஏன் திடீரென்று பேசினார் என்றால், சில நாட்களாக தமிழகத்தின் துணை முதல்வராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் எழுந்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் கூட சூசகமாக விரைவில் அமைச்சரவையில் மாற்றம் வரும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, திருமா அவர்கள் கூட கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தலித் சமூகத்தில் இருந்து ஏன் ஒருவர் கூட முதல்வர் ஆக முடியவில்லை என்று மிகவும் ஆதங்கப்பட்டார். பிறகு கூட்டணி தர்மத்திற்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடு நடத்த போவதாக அறிவித்து அதிமுக தவேக கட்சிகளுக்கு அழைப்பும் விடுத்திருந்தார். முதல்வர் அமெரிக்காவிலிருந்து வந்ததும் அவரை சென்று சந்தித்து அவரது கட்சியையும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்ததாக அவர் தெரிவித்தார். இப்படியாக முதல்வர் ஆசை குறித்து தலைவர் பேசி வந்த நிலையில் அக்கட்சியில் சமீபத்தில் இணைந்து துணை பொதுச் செயலாளர் ஆகியுள்ள ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதிரடியாக பேட்டி அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாவிலிருந்து வந்தவர்களே துணை முதல்வர் ஆகும் பொழுது திருமா ஏன் துணை முதல்வர் ஆக கூடாது என்று கேட்கிறார் ஆதவ் அர்ஜுன ரெட்டி. தமிழ்நாட்டில் நடப்பது கூட்டணி கட்சியின் ஆட்சிதானே தவிர கூட்டணி ஆட்சி அல்ல. எனவே அரசு தவறான கொள்கை முடிவுகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சிக்கல்களையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால்தான் எங்கள் தலைவர் திருமா அவர்கள் ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கூறினார். அரசியலில் 40 ஆண்டு கால அனுபவம் பெற்ற எங்கள் தலைவர் திருமாவுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவரின் அறிவுரைகளை உள்வாங்கி நவீன செயல் வடிவத்துடன் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதுதான் என்னுடைய அஜெண்டா. நான் ஏதோ படித்து முடித்துவிட்டு சினிமாவில் நடித்து திடீரென அரசியலில் உயர் பொறுப்பை பெறவில்லை. 2014 40 MP தொகுதிகளிலும் தோற்றிருந்த தருவாயில் தொடங்கி 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது வரை திமுகவின் வியூக வகுப்பு குழுவில் முக்கிய பங்காற்றியிருக்கிறேன். MP MLA சீட் வாங்குவதுதான் நோக்கம் என்றால் எப்பொழுதோ பெற்றிருப்பேன். ஆனால் என் இலக்கு அதுவல்ல என்றும் கூறியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா ரெட்டியின் பேச்சு குறித்து திமுக MP ஆர் ராசா கூறும் போது அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். போதுமான புரிதல் இன்றி விசிக இயக்கத்திற்கு புதிதாக வந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா திருமாவின் ஒப்புதலோடு அவர் பேசியிருக்க மாட்டார் என்று கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை கல்லூரி காலம் முதலே நான் நன்கு அறிவேன். 40 ஆண்டு கால நல்ல பழக்கம் இருக்கிறது. மாணவர் பருவத்திலேயே இருவரும் ஒன்றாக மேடை ஏறி பல்வேறு சமயங்களில் பேசியிருக்கிறோம். அவரது இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது என்பதை நானும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பெருமிதம் கொள்ளுகிறோம். இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில், சமூக நீதியை பாதுகாப்பதில், திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தோள் கொடுப்பதில் ஒரு நல்ல அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அந்த இடதுசாரி சிந்தனையில் இருந்து சிறிதும் மாறாமல் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்தான் திருமாவளவன் என்பதில் எனக்கோ எங்கள் தலைவருக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ 2 விதமான கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இதுவரை இருந்ததே இல்லை. இந்த சூழலில் எப்படிப்பட்ட கருத்தை விசிகாவில் புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்றார். இது கூட்டணி அறத்திற்கு, அரசியல் அரணுக்கு ஏற்புடையதும் அல்ல. இடதுசாரி சிந்தனை மட்டுமன்றி தமிழ் மொழி, தமிழ் இனம் என்கின்ற வரலாற்று பின்னணியுடன் கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய திருமாவளவன் இந்த கருத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார்.
இவரது ஒப்புதலோடு அவர் பேசியும் இருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்றார் ராசா. ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் திருமா அவர்கள் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்று கூறினார் ராசா. சமூக நீதி, பகுத்தறிவு, மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை, தலித் அரசியல், அரசியல் சட்டத்தை காப்போம், சனாதன கொள்கைக்கு எதிராக முழங்குவோம் என்று கூறுகின்ற ஒரே தலைவராக திருமாவளவன் இருக்கின்றார். அவர் இப்படிப்பட்ட கருத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார். உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிறது என்று ராசா ஒரே அடியாக திட்டவட்டமாக தெரிவித்தார். கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இது போன்ற குழப்பத்தை விளைவிக்கின்ற பாஜகவிற்கு துணை போகிறார்கள் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு கருத்தை சொல்வதை திருமாவளவன் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது. விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன். இதனை உதாசீனப்படுத்த வேண்டாம் என்று விசிக கட்சியில் உள்ள MP ரவிக்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள வலைப்பதிவில் தெளிவாக பதிவிட்டிருக்கின்றார். சமூக நீதியில் அக்கறை உள்ள அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் பற்றுள்ள அனைத்து சக்திகளும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மற்ற கட்சிகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்கும் நேரத்தில் அவரது கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கின்ற அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கருத்துகள் பகிரப்பட்டு வருகின்றது. சரி, அதோடு விட்டாரா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்றால் அதுதான் இல்லை. அவர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியிலும் துணை முதல்வர் குறித்து பேசியுள்ளார். அவரது கட்சியினர் அவரது கருத்துக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. அது இருக்கட்டும், தொல் திருமாவும் இதுவரை வாய் திறக்காமல் இருப்பது ஆதவ் அர்ஜுன் பேசுவது சரியென்று நினைக்கிறாரோ என்ற கேள்வி நமக்கும் எழாமல் இல்லை.